சித்தர் பூமி. 2 மனம் ஒத்துக்கிட்டா தானுங்க காதலே நடக்கும். ஒரு மனம் ஒத்துட்டா அது ஒரு தலை காதலுங்க. ஒருத்தருக்கு ஜாதம் பொருந்தது, ஒருத்தருக்கு ஜாதம் பொருந்தல்னு எப்படிங்க சொல்ல முடியும்? பையன் நல்ல பணக்கார வசதியாக இருப்பார், பொண்ணு நல்ல ஏழ்மையாக இருக்கும். ஆனால் அந்த பொண்ணு இந்த மகாலட்சுமி இந்த வீட்டுக்கு போணுச்சுன்னா அந்த நிர்வாகத்தை பார்க்குமான்னு பார்ப்பேன். அப்போனா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த முகூர்த்தத்தில் நல்ல முகூர்த்தத்தை குறிச்சிட்டா 85 வயசு வரையும் 2 பேரும் சண்டை போடாமல் இருப்பாங்களான்னு அடுத்த நாளே சண்டை போட்டு நிற்பாங்க. கேள்வி பூச நட்சத்திரம் யாருக்காச்சும் போணுச்சுன்னு வச்சுங்களேன், பழதை சொல்லி ஏன் அனுசம் சொல்லாதான்னு கேட்காதீங்க, எல்லாம் சொல்லணும் தான். அதான் பூச நட்சத்திரம் கொஞ்சம் கூடுதலாக சொல்லும். சார், இப்போ காதல் திருமணம், அதாவது பையனும் பொண்ணும் விரும்புகிறாங்க, அவங்களுக்கு பிடிச்சி போச்சு, குடும்பத்துக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பையன் வீட்லேயும் பொண்ணு வீட்லேயும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் அங்கே கொண்டு வந்து ஜாதகத்தை பார்த்துட்டு அவங்களுக்குள்ள பொருந்தலைன்னு ஒரு வார்த்தையை உள்ளர வைக்கிறாங்க. இது எந்த வகையில் அது பண்ணலாமா வேண்டாம்? பொருந்தலைன்னா எப்படி காதல் எப்படி செய்வாங்க? பொருந்தினா தானே காதலே செய்வாங்க. 2 மனம் ஒத்துக்கிட்டா தானுங்க காதலே நடக்கும். ஒரு மனம் ஒத்துட்டா அது ஒரு தலை காதலுங்க. ஒருத்தருக்கு ஜாதம் பொருந்தது, ஒருத்தருக்கு ஜாதம் பொருந்தல்னு எப்படிங்க சொல்ல முடியும்? 2 மாடு வேகமாக போகுது, சமமாக போகுதுங்கிறீங்க, ஆனால் ஒரு மாடு நல்லா இழுக்கலை அப்படிங்கிறீங்க. இது எப்படி பொருந்தும்? தயவு செய்து காதல் திருமணத்துக்கு திருமண பொருத்தை பார்க்க வேண்டாம். சொந்தக்கார பொண்ணு, மாமன் பொண்ணு, அத்தை பொண்ணு, தெரிஞ்சவங்க பொண்ணு, வேண்டிய பொண்ணு, இவங்க தெரிஞ்ச வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது, அது திருமண பொருத்தை பார்க்கணுமா? திருமண பொருத்தை பார்க்கணும், பார்க்க வேண்டாம். இது எல்லாமே அந்த காலத்தில் இது குறு நிச்சயார்த்தம் தாத்தா பாட்டி சொன்னது. இந்த பேரனுக்கு, இந்த பொண்ணுக்கு, இந்த பேத்திக்கு என் பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும், இப்படி மாமன் பொண்ணு அத்தை பொண்ணாக இருக்குது, இன்னாருடைய பேரனுக்கு இன்னாருடைய பொண்ணு இப்படி கட்டணும்னு முடிவு பண்ணுவாங்க. இது குரு நிச்சயார்த்தம். இல்லை குருவோட ஆசீர்வாதம். ஒரு பெரிய ஒரு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குரு என்ன சொல்வார், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணீங்க அப்படிம்பாரு. ஆட்டோமேட்டிக்காக இந்த கல்யாணம் நடக்குமா? நடக்கும். அதை விட்டு திருமண பொருத்தம் தயவு செய்து காதல் திருமணங்களுக்கு வேண்டாம். அப்படி பொருந்தலை அப்படின்னா அங்கே திருமணம் காதல் நடக்கலைன்னு அர்த்தம். அது நடக்காததுக்கு தான் இந்த திருமண பொருத்தை பார்த்து வேண்டான்னு சொல்கிறது. ஜோதிடம் அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு பொண்ணை பார்க்குறாங்க, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணு அதிர்ஷ்டசாலியாக இருக்குமா, இந்த பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வந்தால் நல்லா இருக்குமா, இந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் வாழ்க்கையில் தொழில் வேலையெல்லாம் மாறிடுமா அப்படின்னு அந்த பொண்ணுடைய ஜாதகத்தை மட்டுமே மெயின் பண்ணி பையனுடைய வளர்ச்சியை பற்றி கேட்குறாங்களே, இது எந்த கண்டிப்பாக 100% நான் இவ்வளோ வேகமாக பதில் சொல்கிறேன். நிறைய இருக்குது. படம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. ஒரு பொண்ணும் பையனும் என்ன பண்ணுவாங்க, அந்த பையனுக்கு அதிர்ஷ்டமே இருக்காதுங்க, ரொம்ப கஷ்டப்படுவான். போனால் கஷ்டப்படுவான். நின்னா ஒன்றும் இல்லை, ஒரு அரிசி வாங்குறது ஒரு சின்னதாக ஒரு இடத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அந்த அரிசி கடையில் இன்னும் 10 பேர் கூட்டம் கூடும். யாருக்கும் அரிசி வாங்கிட்டு போய் அரிசி வாங்கும். உதாரணத்துக்கு இதேமாரி இருக்கும்போது அதிர்ஷ்டமே இருக்காத ஒரு ஹீரோ. ஆனால் அந்த ஹீரோயின் என்ன பண்ணுவாள், எதை தொட்டாலும் கார் வேணால் கார் வரும், பைக் வேணால் பைக் வரும், படிக்கணும் இப்படி படிப்பாங்க. ஒரு நாள் என்ன பண்ணுவார், இந்த ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு கல்யாணத்துக்கு போயிருப்பாங்க. அந்த இடத்துல அந்த பெண்ணும் அந்த பையனும் சேர்ற மாரி, அதாவது என்னென்னா முத்தம் கொடுக்குற மாரி ஒரு விஷயம் இருக்கும். அடுத்த நாள்லேருந்து எப்படி இந்த பையனுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும், வீட்டில் பிரச்சனை இருக்கும், லோன் வாங்கிட்டு போயிருப்பாங்க, அந்த லோனெல்லாம் இன்னொருத்தர் கொடுத்துருவார், லோனெல்லாம் தீர்ந்து போடும், அந்த வீட்டுக்கான பத்திரம் வரும் பாருங்க, அப்போ சந்தோஷப்படுவான். எப்படின்னா அடுத்த நாள் போனோடனே வீட்டுக்கு போனோடனே இவனுக்கு அதிர்ஷ்டம் இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இவன் என்ன பண்ணுவான், வீட்டில் போய் எல்லாத்தையும் பண்ணி அதாவது இமேஜின் பண்ணி பார்ப்போம், எதுவுமே நடக்காது. அப்போ நம்ம நம்ம அதிர்ஷ்டம்லாம் போயிட்டோம் அப்படின்னு நினச்சி சங்கடப்பட்டுட்டு அந்த கல்யாண வீட்டில் என்னடா நடந்துச்சு, கடைசி நேற்று என்ன நடந்துச்சுன்னு திரும்பி போய் பார்க்கும்போது நேற்று ஒருத்தர் இதுமாரி மாடிப்படியிலேருந்து கீழே விழும்போது பிடிக்கும்போது அந்த முத்தம் கொடுத்தது. அது ஏன்னா உதட்டோட உதட்டு ஒருத்தருக்கு சேர்ந்தாலோ இல்லை கை கொடுத்தாலோ கட்டி பிடிச்சாலோ இல்லை அதுமாரி செஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்னா எனர்ஜி நல்லா இருக்குது, எண்ணங்கள் பரிமாறப்படும் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்ல வரேன். ஹீரோயின் என்ன பண்ணுவான், யாருன்னு தெரியாது அவனை, கடைசியாக பார்த்துட்டு அதேமாரி 11 பேர் ட்ரெஸ் போட்டிருப்பான். அதான் ஆச்சரியம், ஒருத்தன் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தா வர 11 பேருக்கு யாருக்கு தெரியாமல் அப்புறம் கடைசியாக அந்த ஹீரோவை கண்டுபிடிச்சி அந்த அதிர்ஷ்டம் அவன் எல்லாமே நடக்கும். அவனுக்கு நினச்சதெல்லாம் நடக்கும், வேலை கிடைக்கும், அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருப்பார். அப்புறம் இந்த பொண்ணு தேடி போய் அந்த ஹீரோவை போய் பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு படம்னு வச்சுங்களேன். எதுக்காக அதை சொல்கிறேன்னா, ஒரு பொண்ணோ ஒரு பையனோ பார்க்கும்போது இந்த பையன் இன்னாருக்கு சேர்த்தா கண்டிப்பாக ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸாக சேர்த்தா கண்டிப்பாக அது சக்ஸஸாக இருக்கும். குடும்ப வாழ்க்கைக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கும், அரசியலுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கும், ஆன்மீகத்துக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கும், சந்தோஷத்துக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து ஒரு அதிர்ஷ்டத்துக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கும். அது ஒரு சில நேரங்களில் அது பலிக்கும். ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய பொண்ணையும் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடிய பையனை சேர்ப்போம். எப்படி ஜோதிடரே ஒரு நிரவல் சம்மந்தப்பட்ட வேலையை தான் என்ன அப்படின்னா ஒரு ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்னா, பையன் நல்ல பணக்கார வசதியாக இருப்பார், பொண்ணு நல்ல ஏழ்மையாக இருக்கும். ஆனால் அந்த பொண்ணு இந்த மகாலட்சுமி இந்த வீட்டுக்கு போணுச்சுன்னா அந்த நிர்வாகத்தை பார்க்குமான்னு பார்ப்பேன். அப்போனா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்படி கண்டிப்பாக ஒரு பெண் இன்னொரு வீட்டுக்கு போகும்போது அதிர்ஷ்டத்தை கொண்டாருமா,
கஷ்டத்தை கொண்டாடுப்பான்னு ரெண்டுமே இருக்குது. அது அவரோட ஜாதகத்தை பொறுத்து, 2 பேர் ஜாதத்தையும் பொறுத்து இருக்குது. ஒரு ஜாதகம் இல்லை, அது ஆணோட ஜாதத்தையும் பொறுத்து இருக்குது, பெண்ணோட ஜாதத்தையும் பொறுத்து இருக்குது. இப்போ காதல் திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனால் இப்போ காதல் திருமணம் பண்ணினவங்க ஏன் குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு விவாகரத்து வரையும் போயிடுறாங்களே, அதுக்கான காரணம் அப்போ அங்கே பொருத்தம் தேவைப்படுதுன்னு தானே நம்ம எடுத்துக்கணும். பொருத்தம் தேவைப்படும், அதை தான் சொல்கிறேன்ல. ஒரு பஸ்ஸு ஒரு 100 கிலோமீட்டர் போகணும், நீங்கள் இடையில இறங்கிக்கிட்டீங்கன்னா அதுக்கு வந்து அதுக்கு எங்கிட்ட நான் போக வேண்டியெல்லாம் ஒருத்தர் இறங்கிறாங்க, ஒருத்தர் போகிறாங்க. இந்த முகூர்த்தம் குறிக்கிறதுக்கு இந்த திருமண பொருத்தத்துக்கும் எப்பயுமே ஒரு விளக்கம் கொடுக்கணும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முகூர்த்தம் குறிப்பாங்க. அந்த முகூர்த்தங்கிறது அந்த பெண்ணுக்கும் அந்த பையனுக்கும் குறிப்பிட்ட நேரம், இந்த 40 நிமிஷங்கள் அல்ல 1.5 மணி நேரங்கள் இந்த பெண்ணுக்கும் பையனுக்கும் கரெக்டான, அதாவது எந்த ஒரு சங்கடமும் வராத ஒரு சூழ்நிலை உருவாக்குறது தான் இந்த முகூர்த்தம். இந்த முகூர்த்தத்தை நல்ல முகூர்த்தத்தை குறிச்சிட்டா 85 வயசு வரையும் 2 பேரும் சண்டை போடாமல் இருப்பாங்களான்னு, அடுத்த நாளே சண்டை போட்டு நிற்பாங்க, 6 மாதம் சண்டை போட்டு நிற்பாங்க. அதுமாரி தான் திருமண பொருத்தங்கிறது வந்து இவங்க என்ன சொல்லுவாங்க, அப்பா 10 பொருத்தம் இருக்குப்பா, 8 பொருத்தம் இருக்குப்பா, 7 பொருத்தம் இருக்குப்பா, சூப்பர் பொருத்தம் இருக்குப்பா, யோனி பொருத்தம் இருக்குது, ரச்சி பொருத்தம் இருக்குப்பா, ராசி பொருத்தம் இருக்குது, ராசி அதிபதி பொருத்தம் இருக்குப்பா, தின பொருத்தம் இருக்குப்பா, கண பொருத்தம், ஏதோ ஒன்று நம்ம சொல்லிவிடுறோம். இது என்னென்னா இந்த தசாபுத்தி மாறும்போது, ஏஆர்பியில் தசாபுத்தியும் மாறும்போது, ஏஎல்பியில் நட்சத்திர புள்ளி மாறும்போது கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் 4 வருஷமோ 8 வருஷமோ அல்லது 12 வருஷமோ இல்லை 16 வருஷமோ இல்லை 20 வருஷமோ இவங்களுக்குள் ஏற்படக்கூடிய பிரிவுகள் ஏற்படும் தான். ஒரு போல்டு நெட் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு அந்த போல்டு நெட்டு ஒரு இடத்துல வந்து அது டைட்டாக இருக்குது, கொஞ்ச நாள் போனோன்னா துரு பிடிக்குதில்ல, அந்தமாரி தான் வாழ்க்கை. கொஞ்சம் கசப்புகள் ஏற்படும் தான் அந்த காலகட்டங்கள். சில ஜாதகங்கள் பார்த்திங்கன்னா 60 வயசு வரையும் அந்த பிணைப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்கும், அது ஓடிக்கிட்டு தான் இருக்கும். சில ஜாதகங்கள் அந்த காதல் திருமணம் பண்ண ஜாதகம் பார்த்து திருமணம் பண்ண ஜாதகம் பார்க்காம நம்ம தான் சொல்லிவிடுவோம், 1 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் திருமண பொருத்தம், 10 வருஷத்துக்கு 10 திருமண பொருத்தம். 10 திருமண பொருத்தம் இல்லை, 10 திருமண பொருத்தம் மாதிரி என்னன்னா ஒரே நட்சத்திரம் மாறலைன்னா 10 வருஷத்துக்கு ஒரே பொருத்தம் தான். இந்த பொண்ணுக்கு 8 பொருத்தம் இருக்குது, பொதுவாக அந்த பொண்ணு அந்த பையன் சூப்பர் அப்படின்னு நீங்கள் சொல்லிடக்கூடாதுங்கிறது தான் நாங்கள் இந்த வீடியோவை நாங்கள் பதிவு பண்ணுறோம். ஏன்னா திருமண பொருத்தம் பார்க்கும்போது இந்த வருடம் நல்லா இருக்குது, அடுத்த வருஷமே, அடுத்த 3 மாதமே, அடுத்த 6 மாதமே, அடுத்த 1 வருஷமே, நீங்கள் என்ன 5 வருஷம் சொல்கிறீங்க, அடுத்த 6 மாதம் 1 வருஷத்தில் சண்டையை போட்டு விஷயம். 63 வயசில் ஒரு அம்மா வந்துச்சு இல்லை ஜாதகம் தூக்கிட்டு, என்னம்மா எதுக்கும்மா என்னம்மா கேள்வின்னு கேட்டாங்க. சார் விவாகரத்து வேணும் சார் அப்படின்னு கேட்டுச்சு. என்னது விவாகரத்து எத்தனை வருஷமா? நாங்கள் 35 வருஷம் வாழ்ந்துட்டோம், ஏன்னா எங்களுக்கு விவாகரத்து வேணும்னு நினச்சி போகிறோம். எனக்கு ஆச்சரியமாக போட்டு என்னடா அது, ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. ஏன்னா ஒரு நாள் 2 நாள் வரல, 35 வருஷம் வாழ்ந்தவங்க. அதுமாரி வாழ்க்கைங்கிறது வந்து அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சேர்ந்துருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும், குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பிரிஞ்சிருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆனால் சில விஷயங்கள் வந்து ஒரு உதாரணமாக நம்மளே அடிக்கடி சொல்லக்கூடிய நட்சத்திரம் வந்து உதாரணத்துக்கு ஒரே ஒரு நட்சத்திரம் வந்து சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். தயவு செய்து ஏஎல்பி சித்திரை 1 2 போகிறவங்க கண்டிப்பாக இப்போ திருமணத்தில் பிரச்சனை வருமானா கோர்ட்டு கேஸ் வரையும் போகிறது வாய்ப்பு இருக்குது. அந்த காலகட்டம் அந்த 2 வருடம் பொறுமையாக இருக்குயா, 6 மாதம் பொறுமையாக இருக்குது. 6 மாதம் எங்கிட்ட ஒரு பெரிய பூங்கா மாரி ஒரு சோலைவனமே இருக்குது. இப்போ நீ பாலைவனம் நினச்சிக்கிட்டு நீ 500 கிலோமீட்டர் பாலைவனம் நினைக்காதீங்க, எப்படி 50 மீட்டர் நடந்து போயிட்டீங்கன்னா 100 மீட்டர் நடந்து போனால் கூட ஒரு சோலைவனம் இருக்குது. இந்த நட்சத்திரங்கள் மாறுதில்ல. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அஸ்வினி பரணி, நான் வந்து மாறலை. இப்போ அஸ்வினி நட்சத்திரமும் இதே தான், பரணி நட்சத்திரம் இதே தான், கார்த்திகை நட்சத்திரம் இதே உடம்பு தான் மாறலை. அப்போ அந்த எண்ணங்கள் என்னுடைய தாக்கத்தை எப்படி ஏற்படுத்துதுன்னு இன்னொரு நாள் போர்டில் வந்து நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். பொதுவுடைய மூர்த்திங்கிற உடம்பு, மூளை, செயல்கள் எல்லாமே இப்படி இருக்குது. ஆனால் இந்த கூட்டமைப்பு இருக்குது வரும், இந்த செல்களோட கூட்டமைப்பு அதனோட ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்குது. அதை விட்டு வந்து தயவு செய்து இந்த ஒரு நட்சத்திரம் போகும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், எப்போயாச்சும் நீங்கள் ஒரு நாள் காப்பி போட்டு கொடுத்துருக்க மாட்டாது இந்த பொம்பளை புள்ள, நீ எனக்கு அன்றைக்கி நான் வந்தேன், நீ எனக்கு காப்பி போட்டு கொடுக்கல, நீ எனக்கு சட்டை துவைச்சி வைக்கல, ஏதோ ஒரு காரணத்தை வச்சு பேசுவாங்க. ரொம்ப அது இந்த பொம்பளை பிள்ளைக்கும் சரி இந்த ஆம்பளை பிள்ளைக்கும் சரி எப்போல்லாம் சண்டை வருதோ அப்போ தான் வந்து பழைய ஞாபகம்லாம் நல்லா மறந்துட்டேன்னு சொல்லுறதாலும் போய் எப்போ ஞாபகம்லாம் எப்போ வரும், 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதாலும் ஞாபகம் வரும். வருஷம் என்ன ஞாபகம் வரும், நீங்கள் இத்தனை வருஷம் இத்தனை மாதம் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இத்தனை நிகழ்வு இந்த நிகழ்வு இது ஐயோ அதெல்லாம் படிச்சிருந்தா நேரம் 10 IAS எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கலாம் ஐயா. ஆனால் என்ன பண்ணுவோம், இந்த குடும்ப உறவுகளில் திருமணத்தில் வரக்கூடிய சண்டைகளை மட்டும் 2 பேருமே ஞாபகம் வச்சுக்கிட்டு பின்னாடி உள்ள நிகழ்வு எடுத்தாந்து அதை வந்து திரும்ப சொல்லி காட்டுற பழக்கம் இருக்குது பாருங்கள். அந்த ஒரு குறிப்பிட்ட சில நட்சத்திரங்களுக்கு அந்த நட்சத்திரம் யார் அப்படின்னா பூச நட்சத்திரம், வேறு யாரும் கிடையாது. ஏஎல்பி பூச நட்சத்திரம் யாருக்காச்சும் போணுச்சுன்னு வச்சிங்களேன், பழசை சொல்லி ஏன் அனுசம் சொல்லாதான்னு கேட்காதீங்க, எல்லாம் சொல்லணும் தான். அதான் பூச நட்சத்திரம் கொஞ்சம் கூடுதலாக சொல்லும். அது என்ன பண்ணும், அது குத்திக்கிட்டே இருக்கும். ஒரு மனிதன் எவ்வளோ தான் தாங்குவார், அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி.
அதை விட்டு திருமண உறவுகள் என்பது காலங்காலத்திற்கும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஏதோ ஒரு காலத்தில் நான் பொருத்தம் பார்த்தேன், 6 மாதம் இல்லை, 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 5 வருஷம் இல்லை, 10 வருஷத்துக்கு திருமண பொருத்தம் பார்க்கணும். இப்போ உடனே வந்து முடிவு எடுத்துடக்கூடாது, அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. இது நல்லது, இது கெட்டதுன்னு. 6 மாதம் கழிச்சு சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும், பொருத்தமாக இருக்கும். இப்போ பொருத்தம் இல்லை, அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஜாதகத்தில் திருமண பொருத்தத்தை ரொம்ப கவனமாக எடுத்துங்க, படிங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கணும். நல்லா படிங்க, ஜோதிடம் படிங்க எல்லோரும். நன்றி. நிறைய மக்களை, இது உங்களுக்கான பதிவு மட்டும் கிடையாது, ஜோதிடர்கள் நீங்கள் இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா அது உங்களுக்கான பதிவும் கூட. இனிமேலாவது மக்கள்கிட்ட என்ன மாதிரியான நிகழ்வுகளை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத உங்கள் அட்சய லக்ன பத்ததி ஜோதிடம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக விளக்கி இருக்குது. அதனால் கண்டிப்பாக அட்சய லக்ன பத்ததி ஜோதிடம் படிங்க, பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். சித்தர் பூமி.